பெங்களூருவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நள்ளிரவில் பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணுக்கு வழிகாட்டுவதாக கூறி சீரழித்ததன் பகீர் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான பெண்ணுக்கு தன்னுடைய கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட சண்டையால் விரக்தியடைந்த பெண் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வசிக்கும் தன்னுடைய சகோதரரின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்துள்ளார். இதற்காக ஓசூரில் இருந்து பேருந்து ஏறி கிளம்பிய பெண் ஞாயிற்றுக்கிழமை இரவில் பெங்களூருவை அடைந்துள்ளார். முதல் முறையாக பெங்களூரு சென்றதால் ஹெலகன்காவில் உள்ள தன்னுடைய சகோதரரின் வீட்டுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் பரிதவித்திருக்கிறார். இருந்தபோதும் எப்படியாவது பேருந்தை பிடித்து சென்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் KR மார்க்கெட் அருகே காத்திருந்துள்ளார். இரவு 11:30 மணியானதால் அங்கிருந்த இளைஞர்கள் இருவரிடம் சென்று ஹெலகன்கா செல்வதற்கான பேருந்து எங்கே வரும் என அந்த பெண் விசாரித்திருக்கிறார். அவர் தனியாக வந்திருப்பதை அறிந்து கொண்ட இளைஞர்கள் பேருந்து நிற்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி மார்க்கெட்டிற்கு பின்புறம் உள்ள குடோன் சாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் இளைஞர்கள் இருவரும் அந்த பெண்ணை மிரட்டி பலவந்தமாக பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கி உள்ளனர். மேலும் அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி உள்ளிட்ட நகைகள் மற்றும் செல்போன், பணம் ஆகியவற்றையும் பறித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண் SJ பார்க் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளையும் தேடி வந்தனர். CCTVயில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது 27 வயதான கணேஷ் மற்றும் 35 வயதான சரவணன் என்பது தெரிய வந்தது. அவர்கள் KR மார்க்கெட்டில் கூலி வேலை செய்து வந்ததும் அம்பலமாகி உள்ளது. இதை அடுத்து இருவரையும் கைது செய்துள்ள போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூருவில் பேருந்திற்காக காத்திருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உறுதியளித்திருக்கிறார்.